ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திகளை அருளக்கூடிய ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காசிக்கு சமமானதாக கருதப்படக்கூடிய 6 தலங்களுள்ள நாகை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திருவெண்காடும் ஒன்றுங்க. சமயக்குறவர்கள் 4வரால் பாடப்பட்ட சிறப்புமிக்க திருத்தலம் ஆகுங்க. சிவபெருமானுடைய 64 மூர்த்தி பேதங்கள் ஒன்றாகிய ஸ்ரீ அகோர மூர்த்தியை கண்டு தரிசிக்கலாங்க. தில்லையில் ஆடுவதற்கு முன்னாடி ஆடல் வல்லான் திருவெண்காட்டில் ஆடியதால் இதனை ஆதிசிதம்பரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நவக்கிரக தலங்களில் புதன் தலமாகவும் இது விளங்குகிறது. இந்த திருத்தலத்தில் இந்திரன், ஐராவதம், சிவப்பிரியர், வேதராசி, ஸ்வேதாகேது, ஸ்வேதன், விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் வழிபட்டிருக்காங்க. 11ஆம் திருமுறை பாடிய திருவெண்காடு பட்டினத்தடிகள் சிவதீட்சை பெற்ற தலம் இதுவாகுங்க. 12 சூத்திரங்களை கொண்ட சிவஞான போதம் அப்படிங்கிற சைவ சித்தாந்த முழு முதல் நூலை அருளி செய்த மெய்கண்டார் அவதரித்த தலமும் இதுவே ஆகுங்க. இந்த தலத்தில் செய்யக்கூடிய ஒரு தர்மம் கோடிக்கு இணையாவதால் தர்ம கோடி அப்படின்னு சொல்லி சித்திகளை அருளியதால் சித்தி நகர் அப்படின்னும் போற்றப்படுது. ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா திருவெண்காடர், திருவெண்காடு தேவர், திருவெண்காடுடையார், திருவெண்காடுடை நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய இவரே இந்த தலத்துடைய நாயகங்க. லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தமாக எழுந்தருளி இருக்காரு. திருவெண்காடருடைய சக்தியா பிரம்ம விருத்தியாம்பாள் என்னும் பெரிய நாயகி எழுந்தருளி இருக்காங்க. மாதங்கி, திருவெண்காடு தேவர், நம்பிராட்டி, வேயன தோழி நாச்சியார் என்கின்ற பெயர்கள் இந்த தல அம்பிகைக்கு உண்டுங்க. திருநாங்கூர்ல மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயரோட திருவெண்காடரை நோக்கி தவம் இருந்து அவரை தன்னுடைய கணவராக பெற்றாள் என்று பத்ம புராணம் கூறுதுங்க. பிரம்மனுக்கு வித்தியை கற்பித்ததால பிரம்ம வித்யாம்பிகையானாள். 4 கரங்களுடைய நாயகி இவர். இடது மேற்கரத்துல தாமரை பூவும், வலது மேற்கரத்துல அக்கமாலையும், வலது கீழ்கரம் அபயகரமாகவும் திருவடிகளை காட்டும் இடது கீழ்கரம் தன்னுடைய திருவடிகளை தொழுது தெய்வ வடிவு பெறுமாறு அருளுகிறதுங்க. இந்த தலம் ஆதிசிதம்பரம் ஆதலால் இங்கும் சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைஞ்சிருக்கு. ஸ்படிகலிங்கமும் ரகசியமும் இங்கே இருக்குங்க. தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகங்களும், நடராஜர் பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும், பஞ்சகிருத்திய பூஜைகளும் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் தனிச்சிறப்புக்குரியவர் அகோர சிவன். இவர் மருத்துவாசுரனை அடக்குவதற்கு சிவபெருமானுடைய அகோர முகத்தின் என்று தோன்றியவருங்க. சிவனுடைய 64 மூர்த்தி பேதங்குள்ள அகோர மூர்த்தி 43வது மூர்த்தி ஆவருங்க. மாசி மாசம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி பூர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு தோன்றினாருங்க. ஆண்டுதோறும் இதே காலத்துல அகோரமூர்த்தி மருத்துவாசுரனை அடக்கக்கூடிய திருவிழா நடைபெறுகிறதுங்க. ஒவ்வொரு ஞாயிறு இரவிலும் அகோர பூஜை நடைபெறுகிறது. புதன் பகவான் கல்வி, அறிவு, பேச்சு திறமை, இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பம், மருத்துவம், மொழிகளில் புலமை ஆகியவற்றை தரவல்லவர். இவருக்கு திருவெண்காடு தலத்துல தனி கோயில் உள்ளதுங்க. வித்தையை தரக்கூடிய இவரது சந்நிதி பிரம்ம வித்யாம்பிகை சந்நிதியோடைய இடப்புறத்துல அமைந்திருக்குங்க. மேலும் இத்தைக்கு அதிபதியான பிரம்ம சமாதியும் புதன் சந்நிதிக்கு தென்பால் அமைந்துள்ளதுங்க. புதனுடைய தந்தையான சந்திரனுடைய கோயிலும் சந்திர தீர்த்தமும் புதன் சந்நிதிக்கு எதிரே அமைஞ்சிருக்கு. புதனை வழிபடுவதனால கல்வி முதலான பேறுகளை பெறலாங்க. இவரை வழிபடுவதால குழந்தை பேரும் கிட்டும். முக்குள நயினார்கள் அப்படிங்கக்கூடிய சைவ மரபினர் தலையில விளக்கை சுமந்து கொண்டு முக்குளம் மூழ்கி எழுந்த பின்னும் அந்த விளக்குகள் அணையாது இருந்தனவா. அதனால தான் இந்த மரபினர் பல்லாண்டு காலமாக ஆவணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல இங்க வழியாக வழிபாடு செய்து வருகின்றாங்களாம். நாங்களும் இந்த கோயிலுக்கு போய் புதன் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் போயிட்டு வாங்க, நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.